வணக்கம் மக்களே! வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். எல்லாருக்கும் வணக்கம். சண்டே அதுவுமா உங்கள நான் திரும்பியும் மீட் பண்றேன். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம நெறைய ஆன்மீக பதிவுகளா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல்ல நெறைய பதிகங்கள், கோவில்கள், தினமொரு திருத்தலம் எல்லாம் போயிட்டு இருந்தனால நடுவுல இந்த பக்கம் வரவே முடியல. நெறைய ஃபுட் வீடியோஸ் இருக்கு. அது எல்லாமே அது என்னால போட முடியாம இருந்தது. அதுதான் இந்த சண்டே நம்ம செஞ்சத உங்களுக்கு போடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. 10 நிமிஷத்துல குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமா இது ஃப்ரைட் ரைஸாவும் செய்யலாம், தேங்காய் சாதமும் செய்யலாம். நீங்க இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சாதம் நல்லா வடிச்சு எடுத்துட்டு அழகா சூப்பரா நம்ம தேங்காய் செஞ்சு கொடுத்தோம். குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடும். மிச்சம் வைக்காம எடுத்துட்டு வரும். அதே மாதிரி டைமும் ரொம்ப பிடிக்காது. மற்ற ஐட்டங்கள்லாம் சாப்பிட செய்யற மாதிரியோ இந்த தக்காளி சாதம் அதுக்கெல்லாம் நிறைய டைம் பிடிக்கும் இல்லையா? இது ரொம்ப இல்லை. ஆஸ் யூஷுவல் சாதத்தை வெடிச்சிடுறீங்களா? இதுதான் இன்கிரீடியன்ஸ். ஒன்றும் இல்லை. கொத்தமல்லி, கருவேப்பிலை, எப்பவும் இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய் அது கடைசியா வறுக்கிறதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக, தக்காளி, வெங்காயம். சில பேர் வெங்காயம் போடாம கூட செய்யறாங்க, கலர் வராது. பட் அந்த கொஞ்சமாவது போட்டாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொரிக்கிறதுக்கு வச்சிருக்கோம் பாருங்க. கிராம்பு, சோம்பு, பட்டை, தனியா, தனியா இல்ல, பட்டை, கிராம்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கடுகு. இதுதாங்க நல்லா தாளிக்கிற ஐட்டம். இவ்வளவுதான் மொத்தமே. பச்சை மிளகாய். ஸோ இது சும்மா 5 மினிட்ஸ்ல அழகா ஃப்ரை பண்ணோமா, சாதத்துல கலந்து கொட்டினோமா, சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல ரொம்ப பெரிய வேலையும் நமக்கு கிடையாது. அதே மாதிரி ஒரு வெரைட்டியா செஞ்ச மாதிரி எப்போ எடுத்துட்டு போறவங்க சாதம், சாம்பார், காரக்குழம்பு, அதே மாதிரி வெரைட்டி வெஜ் ரைஸ் இந்த மாதிரிலாம் செய்யாம கொஞ்சம் ஒரு வித்தியாசமா செய்யணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். பிகினர்ஸ் ரொம்ப நல்லாவே செய்யலாம். இது ரொம்ப பெரிய இதுவும் இல்லை. 2 மெத்தட்ல செய்யலாம். இது ஃப்ரைட் ரைஸ் டைப்ல. இன்னொன்று தேங்காய் பால் எடுத்து தேங்காய் சாதம் செய்யறது. அது ஒரு தனி மெத்தட் இருக்கு. அதை நான் அப்புறம் போடுறேன். பாத்தீங்களா? எண்ணெய் காஞ்ச உடனே அந்த தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி பவுல்ல வச்சிருந்தேன் பாத்தீங்களா? கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கடுகு, கிராம்பு, பட்டை, சோம்பு எல்லாத்தையும் முதல்ல அதை போட்டு முடிச்சு பொரிச்சு வந்த உடனே கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே ஒண்ணா போட்டுடலாம். ஏன்னா இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. மற்ற பிரியாணி டைப்ல செய்யணும்னு அவசியம் இல்லை. இது ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு நிறைய பேர் ஃப்ரைட் ரைஸ்னா அப்படியே சாதம் வேகாது, பொல பொலன்னு இருக்கும், எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. சாரி, அது நானே செஞ்சுக்கிட்டே வீடியோ எடுத்தனால சம்டைம் அந்த மாதிரி இதாயிடுச்சு, ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஓரளவுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு காஞ்ச மிளகாய் நம்ம அதில் போட்டுட்டு இது பண்ணிடலாம். ஏன்னா டைம் இல்லாதனால நானே தான் எல்லாத்தையும் போட்டு நானே தான் செஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி இல்லை, மன்னிச்சுக்கோங்க. எப்பவுமே என் பையன் எடுப்பான். பட் அவனுக்கு கொஞ்சம் எக்ஸாம் அது இதுங்கிறதுனால அவன் தான் கேட்டான். நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வரப்பா, எனக்கு செஞ்சு கொடுப்பான்னு. சரி, அவன் கேட்டதுனால இது செஞ்சு கொடுத்தேன். ஆஹ் எல்லாம் போட்டு நல்லா சொன்னோன்னா நம்ம இந்த தேங்காய் துருவினோன்னா ரொம்ப நேரம் இது பண்ணோன்னா, ஏன்னா அந்த வெள்ளை கலர் போயிடும். இதில் ஓரளவுக்கு ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணோன்னா கடைசியில் கட்டி பெருங்காயம் நான் முதலே போட்டுட்டேன். இது தூள் பெருங்காயம் போட்டு கொஞ்சோண்டு முந்திரி கடைசியாக. ஸோ சாதம் நம்ம எப்பவுமே சுட சுட எடுத்து வைப்போம் இல்லையா, அது ஆற அந்த அந்த பெரிய பவுலில் போடும்போதே என்ன பண்ணோம்னா நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு போட்டிங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கரெக்டாக அந்த சூட்லேயே எண்ணெயை ஊற்றணும். சாதம் ஏற்கனவே வடிச்சிட்டேன். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா ரொம்ப வர வரையெல்லாம் செய்ய மாட்டேன் ஃப்ரைட் ரைஸ்னாலும். ஆனால் பொல பொலன்னு இருக்கும், வெந்தும் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் செய்வேன். என் பசங்களுக்கும் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்களா? நான் செய்கிற ஐட்டத்துலேயே இது ரொம்ப சிம்பிளாக செஞ்ச ஒரே ஐட்டம் இதுதான். சின்ன மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். ஏன்னா இவ்வளவு நாள் நான் ஆன்மீக பதிவு போட்டதுல இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்கேன். ஆனா எதுவுமே நீங்க இது பண்ணாம எல்லாமே பார்த்துருந்தீங்க. என் பசங்க இப்போ விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ணதா அதையும் போட்டிருந்தேன். அதுக்கும் நல்ல வியூஸ், நல்ல கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பார்க்காதவங்க பாருங்க. குழந்தைங்களை ஆன்மீகத்துல ஈடுபாடு பண்ணுங்க. இந்த ரைஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் இந்த மாதிரி அனுப்புங்க. பிகினர்ஸ் யாராவது இருக்காங்களா, இந்த மாதிரி நம்ம போட்டு அனுப்புங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இது ஈஸி. அந்த மாதிரி நம்ம சிம்பிள் சிம்பிள் ஃபுட்டும் போடுறேன். கொஞ்ச நாள் இந்த சேனல் நம்ம சேனல்ல ஆன்மீகத்துக்கு வச்சுக்கிட்டு நான் ஃபுட்டுக்கு தனியா போடுறேங்க. நன்றி.